அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமா நாம கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல இந்த கோட்டை படிக்க விரும்புகிறேன். Not all of us can do great things, but we can do small things with great love. அதாவது நம்ம அனைவரும் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது, பட் சின்ன சின்ன விஷயங்களை பெரிய அன்பு கொண்ட கிரேட் அன்போட நம்ம செய்யலாம். இதை சொன்னவங்க யாருன்னு பார்த்தா மதர் தெரசா. அதுக்கப்புறம் பார்த்தா மதர் தெரசா அனதர் கோட்னு சொல்லியிருக்காங்க. Do not wait for leaders, do it alone, person to person. நீ ஒரு தலைவனுக்காக வெயிட் பண்ணாத, தனிப்பட்ட முறையில் நீ செய் ஒவ்வொருவருக்கும். அதான் இதன் கருத்து. இதுதான் எங்களுடைய அறக்கட்டளையுடைய லோகோ. நான் முதல்ல எங்கள் அறக்கட்டளை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கணும்னு ஆசைப்படுறேன். பீப்பிள் ரூரல் இனிஷியேட்டிவ் ஃபார் மாஸ் எம்பவர்மெண்ட், அதாவது கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதை சுருக்கமாக பிரைம் என்று கூறலாம். இதுதான் எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம். பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், குஸ்லாப்பட்டு வில்லேஜ் அண்ட் போஸ்ட், வாணியம்பாடி தாலுக், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு ஸ்டேட், இந்தியா 635702. நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் எங்களை பின்தொடரலாம். அதுக்கு நீங்கள் www.facebook.com/primepctrust அப்படின்னு டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக்கையும். மேலும் உங்களுக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெயில் அனுப்பணும்னா primepubliccharitabletrust@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதை தொடங்கியவர்கள் ட்ரஸ்டிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகமூர்த்தி, வெங்கடேசன் மற்றும் ராஜு. இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறப்ப நான் தான் ராஜு, இந்த ட்ரஸ்டோட ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டிஸ். நாம இப்போ மெயின் கான்செப்டுக்கு வருவோம். இதோட மெயின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா how to calculate cut off mark for medical and engineering admissions in தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்றதை பற்றி தான் இதோட வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம மெடிக்கல் அட்மிஷனோட கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படின்னு பார்ப்போம். மெடிக்கல் அட்மிஷன் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் இன் தமிழ்நாடு. இதான் மெடிக்கல் அட்மிஷன் கட் ஆஃப் தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன் 200. நீங்கள் செய்திலையும் கேட்டிருக்கலாம், பேப்பர்லையும் கேட்டிருக்கலாம். மருத்துவ அட்மிஷனுக்கு 200க்கு 200 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 17 பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி வேரி ஆகும். இது அவங்க மதிப்பெண் எடுக்கிறத பொறுத்து வேரி ஆகும். 200க்கு 198.95 எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நிறையா பேப்பர்லையும் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை செய்திலையும் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை தொலைக்காட்சி செய்திலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாணவர்களுக்கு இதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கலான்னு என்னோட முயற்சிக்கோசம் நான் செயல்படுத்திருக்கேன். அதாவது என்னோட முயற்சியை எடுத்திருக்கேன். சப்ஜெக்ட் அக்கௌண்டட் ஃபார் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம கட் ஆஃப் மார்க்கு, அதாவது மெடிக்கல் அட்மிஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயாலஜி. உங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். இந்த பயாலஜி சப்ஜெக்டுகளை 2 சப்ஜெக்டும், அதாவது 2 பிரிவாக பிரிக்கலாம். பயாலஜி 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பாட்டனி, மற்றொன்று ஜுவாலஜி. அதான் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா பயாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல். இந்த 3 சப்ஜெக்ட் அடிப்படையில் தான் மெடிக்கல் கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படுகிறது. இதான் கட் ஆஃப் மார்க்கோட ஓவர் வியூ. அதாவது மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் ஈக்குவல் டு 200. அதாவது மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் 200. ஃபைனல் எக்ஸாம் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபார் பெர் சப்ஜெக்ட் இஸ் 200. அதாவது நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும்
ஃபைனல் எக்ஸாம் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எடுக்க வேண்டிய மார்க் வந்து 200. ஃபார் பயாலஜி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணலாம்னு இந்த ஸ்லைடு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயாலஜி அதாவது வந்து பயாலஜி வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தா 200. அதே போல வந்து பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க், கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஆக மொத்தம் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்ல வந்து மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 600. இப்போ கட் ஆஃப் மார்க் என்பது என்ன? ஃபார் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அதாவது மேல்கூறிய இந்த 3 சப்ஜெக்டையும் இந்த 600 மார்க்கை 200 மார்க்கா மாத்துறது தான் வந்து கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 200 அதுதான் வந்து கட் ஆஃப் மார்க். அது எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து தெளிவாக பார்க்கலாம். பயாலஜி, இப்போ பயாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200 மார்க். அதை வந்து 100 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து டிவைடட் பை 2, 200 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 100. அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் 200 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 50. அதாவது வந்து 200 4ஆல் வகுத்தா 50 மார்க். அதாவது வந்து 200 மார்க்கை 50 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் மார்க் பார்த்தீங்கன்னா 100, 50, 50. ஆக மொத்தம் டோட்டல் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிபிடி அதாவது வந்து இந்த ஸ்லைட் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கு எப்படி எப்படியெல்லாம் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 198 மார்க் எடுத்திருக்கான், பிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 195 மார்க் எடுத்திருக்கான், கெமிஸ்ட்ரியில் 193. இவன் வந்து அதாவது வந்து ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி பப்ளிக் தேர்வில் இந்த 3 சப்ஜெக்ட்ல இவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னா எப்படி நம்ம கட் ஆஃப் மார்க்கா மாற்றலாம், கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கீழே வந்து ஃபார்முலா மூலியமாக நம்ம பார்க்கலாம். பயாலஜி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மொத்த மார்க் டிவைடட் பை 2. இவன் எடுத்த மார்க் எவ்வளோ 198, அதை டிவைடட் பை 2 எவ்வளோ வருது 99 மார்க் வருது. அதே போல் பிசிக்ஸ் எத்தனை மார்க்கு 195 மார்க், அதை டிவைடட் பை 4 முன்னாடி சொன்ன மாதிரி டிவைடட் பை 4 போட்டால் 48.75. அதாவது வந்து இங்கே ஒரு புள்ளி 25 விதமாக அங்கே வந்து மார்க் வந்து வேரியேஷன் ஆகும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அவன் எடுத்திருக்க மார்க் பார்த்தீங்கன்னா 193, அதை டிவைடட் பை 4 அதாவது பார்த்தீங்கன்னா 48.25. ஆக மொத்த கட் ஆஃப் மார்க் இவனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 196 மார்க். 200க்கு 196 மார்க் இவர் வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து நம்ம வந்து மெடிக்கல் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிபிடி மூலிமா பார்க்கலாம். பாட்னி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு, ஜுவாலஜி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு, பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு, கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஆக மொத்தம் வந்து அவங்க பப்ளிக் எக்ஸாமில் 4 மெயின் சப்ஜெக்டில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 800 மார்க். மேக்ஸிமம் மார்க் வந்து இருக்கிறது வந்து 800 மார்க். அந்த 800 மார்க்கை எப்படி 200 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க அதுன்னு பார்க்கறது தான் வந்து இந்த கீழே இருக்கிற ஃபார்முலாஸ். எக்ஸாம்பிள் ஃபார்முலான்னு சொல்லலாம், அதை வந்து மெத்தடுன்னு சொல்லலாம். பாட்டனி பார்த்தா 200 மார்க்கு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 50. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி 200 மார்க்கு டிவைடட் பை 4 50 மார்க். பிசிக்ஸ் 200 மார்க்கு டிவைடட் பை 4 50 மார்க். கெமிஸ்ட்ரி 200 மார்க்கு டிவைடட் பை 4 50 மார்க். ஆக மொத்தம் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படின்னு பார்த்து. மாணவன் வந்து பாட்டனியில் 198 மார்க் எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஜுவாலஜியில் 198 மார்க் எடுத்திருக்கான், பிசிக்ஸில் 198 மார்க் எடுத்திருக்கான், கெமிஸ்ட்ரியில் பிசிக்ஸில் வந்து 195, பிசிக்ஸில் 195 மார்க், கெமிஸ்ட்ரியில் 193 மார்க். நாங்கள் அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி அவங்க இவ்வளோ மார்க் எடுத்தா இவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். பாட்டனி 198 டிவைடட் பை 4 49.5 மார்க். ஜுவாலஜி 198 டிவைடட் பை 4 49.5 மார்க். பிசிக்ஸ் 195 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 48.75. கெமிஸ்ட்ரி 193 டிவைடட் பை 4 48.25. ஆக மொத்தம் இவரோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 196 மார்க். 200 கட் ஆஃபுக்கு இவர் வந்து 196 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாம் வந்து நம்ம வந்து எந்தெந்த அட்மிஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடு, ஐ மீன் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எந்தெந்த அட்மிஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்,
அதாவது மருத்துவ படிப்புக்கு யூஸ் பண்ணலாம். பிடிஎஸ் பல் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டி வழங்குற கோர்சஸ். இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்க்கெல்லாம் இந்த மெடிக்கல் இதை கட் ஆஃப் அப்ளிகேபிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெட்டினரி மெடிக்கல் கோர்சஸ் கால்நடை மருத்துவத்துறையில இதை பயன்படுத்தலாம் கட் ஆஃப் மார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் போன்ற துறைகளுக்கும் இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பயன்படுத்தலாம். இது என்ஜினியரிங், அதாவது நான் முன்னாடி முதல் சொன்ன மாதிரி மெடிக்கல் மட்டும் என்ஜினியரிங்க்கு நான் சொன்னேன். இப்போ மெடிக்கலுக்கு முடிஞ்சது. இது என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க்ஸ். மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் ஃபார் என்ஜினியரிங் அட்மிஷன் ஈக்குவல் டு 200. அதாவது மருத்துவத்துறைக்கு எப்படியோ 200 மார்க் மேக்ஸிமம் கட் ஆஃபோ, அதே போல என்ஜினியரிங் துறைக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 200. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அதாவது என்ஜினியரிங் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் போடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல 200. ஐ மீன் மேக்ஸிமம் மார்க் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவல் டு 200. பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 200. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஆக மொத்தம் 600 மார்க். இப்போ 600 மார்க்கை எப்படி 200 மார்க்கை கன்வெர்ட் பண்றாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணிதவியல பார்த்தீங்கன்னா 200 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 100. அதே போல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் 200 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 50. கெமிஸ்ட்ரி 200 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 50. ஆக மொத்தம் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தன் ஒரு மாணவன் கணிதத்தில் 198 மார்க்கும், அதாவது பிசிக்ஸ்ல 195 மார்க்கும், கெமிஸ்ட்ரி வேதியில பார்த்தீங்கன்னா 193 மார்க்கும் எடுத்திருக்காங்க. இவங்களோட கட் ஆஃப் மார்க் எப்படி அமையும், அதாவது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணிதவியல 198 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 99 மார்க். பிசிக்ஸ் 195 டிவைடட் பை 4 48.75. கெமிஸ்ட்ரி 193 டிவைடட் பை 4 அதாவது 4 48.25. ஆக மொத்தம் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இவரும் 200க்கு 196 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காரு. உங்களுக்கு மேலும் வேற எதனா டவுட் இருந்தா நாங்க மேலே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கும் இல்ல மெயில் ஐடிக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.